கட்சியோட சீமான் என்ன சொல்றாரு, இந்த 3 மாசத்துலயே கிட்டத்தட்ட 21,000 கோடி அளவுக்கு நீங்க கடனை வாங்கிருக்கீங்க. அப்ப நீங்க ஒரு தூய்மையான ஆட்சி நடத்துறேன்னு சொல்றீங்க. இவ்வளவு கடனை 3 மாசத்துலயே வாங்கினா இன்னமும் இந்த ஒரு ஆண்டுக்கு 1,22,000 கோடி வாங்கல பினான்ஸ் செக்ரட்டரியோட பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்ல, கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. அதனால் ஒரு அரசு நடத்துவது, அரசு என்ன மாதிரி மக்களுக்கு சேவை செய்கிறது, மக்களுக்கு பயன்படக்கூடிய, மக்களுக்கு செயலாற்றக்கூடிய வகையில் தான் அது என்ன விதியோ என்ன அடிப்படையிலோ அதுதான் கடன் வாங்குறாங்க. அதனால் கடன் வாங்குவது எந்த விதத்திலும் தவறில்லை, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமை பொறுப்பாளர்களில் ஒருவர் சர்ச்சைக்குரிய பேச்சுகளை அடிக்கடி தன்னுடைய கட்சி வளர்ச்சி, தன் சமூக வளர்ச்சிக்காகவே மட்டும் பேசுகிறது போல் பேசுவார். ஆனால் சமூகமும் வளராது, கட்சியும் வளர்ந்தவாள் இல்லை. ஏன்னா இவர் எடுத்து வைக்கிற அத்தனை தத்துவார்த்தமான கோட்பாடு என்ற முறைப்படியில எல்லாமே சிக்கலத்தை உருவாக்கும். தமிழ் சமூகங்களை துண்டாடுவதில் கைதேர்ந்த ஒரு சூத்திரவாதி யாருன்னு பார்த்தா நம்ம வன்னியரசு தானே வச்சுங்களேன். அப்ப இவர் என்ன பேசியிருக்காருன்னா, தேர்தலுக்கு முன்பு ஒரு பேச்சு, தேர்தலுக்கு பிறகு ஒரு பேச்சு. இதற்கு முன்னாடி திமுகவுக்கு முட்டு கொடுத்து சளைச்சிருச்சு. இன்னைக்கு ஒரு பிரைஸ் அடிச்சிச்சு, தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்தாச்சு. தமிழக வெற்றி கழகத்துல அமைச்சராயாச்சு, மகிழ்ச்சி, அதுல மாற்று கருத்து இல்ல. சமூக நீதி அமைச்சர் அண்ணன் திரு வன்னியரசு அவர்கள் எந்த இடத்திலையும் பழைய பகைகளை மறந்து தமிழ் சமூகங்கள் ஒன்று சேர வேண்டும் என்ற எந்த நிலைப்பாடும் இல்லை. எப்ப பாரு அந்த தலித்திய கோட்பாடு. சினிமா தற்குறினா இது தலித்திய தற்குறி. இந்த தலித்திய தற்குறிகள் ஒருபொழுதும் எந்த ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்பதா கிடையாது. இல்லை, அது நல்லா பார்த்தாச்சு. இவ்வளவு எண்ணற்ற தலித்திய தற்குறிகள் இருக்கு. அந்த பகையவே பேசி 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 அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குறிப்பா ஒரு பிசிஆர் அதுக்கு ஒரு ஆயுதமா இருக்கும். எந்த இடத்துல எவன் முட்டி சாகுறானோ அந்த இடத்துல பிசிஆர் தான் விளையாடும். அது என்ன சொன்னாலும் புரியாது. இப்ப என்ன செய்யறோம்னா, இவரை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் நீங்க யாரு கூடயும் சேருங்க, அமைச்சரா இருங்க, மந்திரியா இருங்க, பெரிய பெரிய பரிசுகளை தூக்கி தலையில வச்சுட்டு கூட அலைங்க. ஒரு கொள்கை கோட்பாடு சித்தாந்தங்களோட ஒரு நகரக்கூடிய நாம் தமிழர் கட்சியை நோண்டும் பொழுதே இங்க பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சி ஆரம்பிச்சு 60 நாட்கள் ஆகல, அதற்கு முன்பாகவே 20,000 கோடிக்கு மேல கடன் சுமையை ஏத்துறீங்க அப்படிங்கிறத பத்தி கேட்கும் பொழுது அதற்கு இவர் என்ன சொல்றாரு, கடன் வாங்கலாம், திரள் நிதி வாங்கக்கூடாதுங்கிறாரு. அப்ப என்ன பெரிய அறிவிச்சின்னு பாருங்களே. இனிமே விடுதலை சிறுத்தைகளுக்கு திரள் நிதினா என்னன்னு தெரியாத மாதிரியும், அவன் சொந்த காசுல உழைச்சு கட்சி நடத்துற மாதிரியும், அப்ப திரள் நிதிக்கு இவர்களுக்கு எந்த ஒரு பார்வையும் இல்லாத மாதிரியும், ஒட்டுமொத்தமா விடுதலை சிறுத்தைகள் திரள் நிதி வாங்குறது தப்பு அப்படின்னு சொல்றது அது என்னால சிரிச்ச முடியல. அதுல உள்ள தம்பிகள் எனக்கு தவறா நினைச்சுக்க கூடாது, புரிஞ்சுட்டீங்களா? எண்ணற்ற முரண்பாடுகள் இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா என்னை பொறுத்தளவு தமிழ் சமூகம் மட்டும் இல்ல, எந்த குடியா இருந்தாலும் பகையை நாங்க கடத்த விரும்பல. இன்னைக்கு நான் சுயநலத்திற்காக இதுல உட்காந்துருக்கலாம், இல்ல மந்திரியாக உட்காந்துருக்கனாங்கிறது ரெண்டாவது. ஆனா எனக்குள்ள ஒண்ணு இருக்கு, இந்த மண்ணை மக்கள் ஆளணும். எந்த மக்கள் ஆளணும்? தமிழர் ஆளணும். ஏன் தமிழர் ஆளணும்? அது உரிமையாக நம்ம பேசுறோம். இந்த அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்துல இருக்கு, இங்க தமிழர்களுக்கான அதிகாரத்தை கொடுறா அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல சீமான் திரள் நிதி வாங்குறாருங்கிறது, இவரு வன்னியரசு அவர்களே கொஞ்சம் கூட நாக்கு கூசலையா? அதை சொல்லும் பொழுது உங்களுக்கா சிரிப்பு வரலையா? என்னடா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றமே, எவனாவது பேசுவானே? இல்ல திரள் நிதி வாங்கக்கூடாது, இந்த திரள் நிதி வாங்குறது தப்பு அப்படிங்கிறது அண்ணன் வன்னியரசு அவர்கள் கொஞ்சமாவது மனச்சான்றோட பேசணும், புரிஞ்சுட்டீங்களா? இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தை கழுவி 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 அண்ணன் திருமாவளவன் அவர்களும் நீங்களும் ஊத்தும் போதெல்லாம் தெரியல. அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு, தம்பி விஜயும் தம்பி சீமானவர்களும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள், ரொம்ப கவனமா கையாளணும், அவர்களை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது, அவர்கள் இப்படித்தான் வருவார்கள். அதாவது உங்களுடைய தலித்திய சிந்தனைக்கு எவனெல்லாம் எதிராக பேசுறானோ அவன் பூரா RSS கைக்கூலி, பார்த்துக்கோ, எடுத்துக்கோ. ஏய் விட்டுறக்கூடாது, இவன் RSS, இவன் RSS, இவன் RSS.
2001 ஐயா கருணாநிதி தலைமையில RSS கூட்டணி பிஜேபி கூட்டணியில நின்று ஜெயிக்கும் பொழுது அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல. அப்பெல்லாம் இனிச்சு கிடைஞ்சி அதெல்லாம் மக்கள்லாம் மறந்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு இதே தமிழக வெற்றி கழகம் பிஜேபியோட கூட்டணி போறேன்னா மறுபடியும் நீங்க உள்ளதே போவீங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு என்று எந்த கொள்கையோ எந்த கோட்பாடோ எந்த சித்தாந்தமோ எதுவுமே கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். இதனால் வரைக்கும் முட்டு கொடுத்து திமுகவுக்கு தூக்கி கொடுத்து அவன் ஏணியில ஏறி அவன் முதுகுல உப்பாணி சுமந்து மேல ஏறி அதிகாரத்துல உட்காந்து இத்தனை நாள கழிச்சாச்சு. இப்ப அது தளர்ந்துருச்சு. தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துருச்சு. ஒரு மந்திரி சபையில சமூக நீதி அமைச்சராகவும் மாறியாச்சு. அப்ப அதற்காக உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. அது நான் இல்லைன்னு சொல்லல. அந்த கடமை இதை கேட்கும் பொழுது நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். 41 பேர் கரூர்ல செத்து விழுந்த பொழுது இப்படி பிரமுது காட்டிட்டு ஓடிட்டாரு. உங்க அண்ணன் பேசுன வீடியோவை பாருங்க. நம்ம அண்ணாச்சி விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் பேசுறத பாருங்க. இந்த பட்ச இறக்க உணர்வு கூட இல்லைன்னா என்னங்க? 41 பேர் இறந்துட்டாங்க. சிதம்பரம் கலவரத்துல காயம் பட்டதை எண்ணியே நான் கதறி கதறி எழுதிருக்கிறேன் நான். ஆனா இவ்வளவு பெரிய அளவுல ஒரு பாடியை தூக்கிக்கிட்டு போறாங்க. அது கண்டு காணாம அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு, பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்காரு. அப்படின்னா அவருடைய நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை அப்படிங்கிறது தானே, ஈவி இரக்கம் இல்லைங்கிறது தானே வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்டவர்களின் கைகளில் இந்த அரசியல் சிக்கினால் என்ன ஆகும்? தமிழ்நாடு என்ன ஆகும்? இதுதான் RSSல கொடுக்கிற பயிற்சி. இது RSSல எப்படி இருக்கு? திரள் நிதிங்கிறது என்ன? ஐயா கருணாநிதி வாங்கலையா? அம்மையார் ஜெயலலிதா வாங்கலையா? பெரும் பெரும் முதலாளிகள் கொண்டு வந்து கொடுத்தது என்ன? அதுவரை திரள் நிதி தானே. நீங்க எப்படி நிதி வாங்குறீங்க விடுதலை சிறுத்தைகள்? அந்த இல்லாத ஒரு ஆகாவளி கோட்பாடை சொல்றீங்களே, தலித்திய கோட்பாடு. அந்த தலித்திய கோட்பாடு என்பது உயர்ந்த சாதி பெண்களிடம் தாழ்ந்த சாதி ஆண்கள் கலப்பு திருமணங்களை முடித்து ஒரு சமநிலையை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த விந்துகளை எடுத்து அதில் பிச்சு அதில் வளர்த்து ஒரு சமநிலை சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் கலப்பு திருமணம் தான் சரியே. அப்ப மேட்டுக்குடிய உடைக்கணும் அப்படின்னா நம்மெல்லாம் தாழ்ந்த சாதிகள் மேட்டுக்குடி பெண்களை பூரா கொண்டு உள்ள வச்சு குடும்பம் நடத்துறோம். அதுல எங்கேயாவது புறம்போக்கு இருந்துச்சுன்னா கொடி ஊண்டி எவனாவது கடை வச்சிருந்தான்னா அவனை மிரட்டி உருட்டி புடுங்குறது. அதுக்கு பேர் என்ன நிதி? சொல்லுங்க நாச்சி, சொல்லுங்க. அதுக்கு பேர் என்ன நிதி? புடுங்கு நிதியா இல்ல திரள் நிதியா? நாம் தமிழர் கட்சி வாங்குற நிதி திரள் நிதி. அது அண்டை நாடுகளில் உள்ள உறவுகள் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி அண்ணனுக்கு கொடுக்கிற கொடை. இந்த மண்ணில் மக்களுக்காகவும் தன்னாட்சி மலர வேண்டும், தமிழ் தேசிய அரசியல் உருவாக வேண்டும். இந்த மண்ணில் ஏறத்தாழ தமிழீழ படுகொலைக்கு பிறகு தமிழர் நலனை பேசுகின்ற ஒரு அமைப்பு அது நாம் தமிழர் கட்சி. மற்ற எவனுக்கும் அந்த அருகதை இல்லை, அது எந்த திராணியும் இல்லை என்ற முழக்கத்தோடு உறவுகள் கொடுக்கிற கொஞ்சம் கொஞ்சமான அந்த பணங்கள் ஒன்று திரட்டப்பட்ட நிதி திரள் நிதி. அப்ப நீங்கள் திரட்டுகிற நிதி என்ன? காதல் என்ற பெயர்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி புடுங்குற நிதி என்ன நிதி? சொல்லுங்க அண்ணன் வன்னியரசு அவர்களே. புறம்போக்கு என்ற இடத்துல தன் கொடியை ஊண்டி பெரும் முதலாளிகளை மிரட்டி பணத்தை புடுங்குறீங்களே, அதற்கு பேர் என்ன நிதி? சொல்லுங்க. நீங்க அதிகாரத்துல இருக்கோம், அமைச்சரா இருக்கோம், சண்டைக்கு தேர்வு வேணும், பிசிஆர் ஆயிடுச்சு, இல்லைன்னா உன்னை பிசிஆரை போட்டுருவேன், முடிச்சிருவேன், தோழியை முடிச்சிருவேன், ஒழுங்கா துட்ட கொடுத்துருன்னு மிரட்டின ஆடியோ வீடியோக்கள் பேசுவோமா? என்ன அரசியல் நடக்குன்னு கண்ணு பெட்டதில இருக்குன்னு நினைக்கிறீங்களானே வன்னியரசனே? கண்ணு எல்லாருக்கும் பெட்டதில இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன நடக்குன்னு தெரியாம வட மாவட்டங்கள்ல பறையர்களுக்கும் வன்னியர்களுக்குமான சண்டையை அப்படியே நீர்த்து போகாம சம நிலையில பாதுகாத்து வச்சிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி, அதை மாற்று கருத்து. ஏன்னா அவன் என்னைக்குமே உங்களுக்கு வன்னியர் உயர்ந்த சாதி, ஆதிக்க சாதி, திபுரு பிடிச்சவன், அதிகார வர்க்கம், ஆணவ வர்க்கம், அவங்களை அடியோட ஒழிக்கணும். அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணியில கூட நீங்க இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்காது. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் பிடிக்காது. ஏன்னா கொள்கை கோட்பாடு அப்படி. எப்பவுமே ஒரு சிக்கல் உருவாகணும்ல. அப்படியே இளைஞர்கள்ட்ட சில படபடப்பு, சில ஆக்ரோஷங்களை விதைக்கணும்னா எதிரி அப்படியே தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப அவன் முட்டி மோதும் பொழுது இங்க நம்ம குளிர் காய முடியும். இதுவும் தென் மாவட்டங்கள் இந்த அரசியல் நடக்கு. தென் மாவட்டங்கள்ல தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய சமூகத்தினுடைய கொடி பிடிச்சு
கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக வந்து நான் தான் மன்னர்னு கிரீடத்தை தலையில வச்சு அலைஞ்சவெல்லாம் ரொம்ப பேர் இருக்கான். அந்த கிரீடத்தை புடுங்கி காலில் ஓட்டு உடச்சு எரிஞ்சாச்சு. யாருக்கு யாரா மண்ணே இந்த குடிக்கு நீங்க எல்லாம் யாரான்னு கேட்டு வெட்டா வெளிச்சமா பேசி ஊரறிய உலகறிய வந்து வரலாறு என்ன உடைச்சு விரட்டி அடிச்சாச்சு. இங்கெல்லாம் அப்படி இல்லை, அதெல்லாம் நீர்த்து போச்சு. நம்ம என்ன சொல்றோம், இருக்கிற நாட்கள்லயாவது வந்து இருக்கிற குடிகள் 800 ஆண்டு காலமா உடைச்சிட்டா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் இல்லை. விடுதலை சிறுத்தைகளுக்கு தமிழர் வரலாறு சொல்றதுக்கு வந்து நான் வந்து கத்துக்குட்டி இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அதை நீங்க பேச மாட்டீங்க. பேசுனா தமிழர் ஒற்றுமை வரும், குடி ஒற்றுமை வரும். உங்களுக்கு குடி வரலாறு அப்படின்னாலே அது சாதி வரலாறா நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா சாதி வரலாறு என்பது வந்து உங்களை பொறுத்தளவு வந்து அது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, அது சாதியை ஒழிக்கணும். சாதியை ஒழிக்கிறது, சாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு, இதெல்லாம் வந்து ஒழிச்சாத்தேன் இங்க தமிழ் தேசியம் மலரும்னு சொல்றீங்க. இங்க பேசுறவன், மொழி பேசுகிறவன் இங்க ஆள்றான். காரணம் என்ன தெரியுமா, பேசுகிற மொழியால் ஒருத்தன் இங்க ஆள்றான். அவனை எல்லாருமே பார்க்கறது வந்து தமிழர்னு நம்ம பார்க்கிறோம். அங்கதான் இருக்குது. ஏன்னா அவன் பிறப்பால் அவன் தமிழன் இல்ல, பிறப்பால் தமிழன் என்பது அவன் சார்ந்த குடிதேன் அடையாளம், இங்க வேற எதுவுமே கிடையாது. தமிழர் என்பது எங்க ஆய்வு பண்ணியா, எந்த ரத்தத்துல எடுத்து வந்து தமிழருங்கிறது கண்டுபிடிச்சான்னு கேட்கிறான். குடி அடையாளம் தான் தமிழர் என்பது, அவரை ஒரு சார்ந்து நிக்கிற குடி அடையாளம் தான். இதனாலதான் நம்ம குடி அரசியல் பேசுறோம், தவறு நடக்கடா அப்படின்ட்டு. தமிழக வெற்றி கழகத்திற்கு நல்லா முட்டு கொடுங்க, வேணான்னு சொல்லல. உத்தம மாதிரி ஆட்டம் ஆடுறத இங்க வந்து இவர் நேத்து என்ன பேசினாரு, இன்னைக்கு என்ன பேசினாரு. இன்னைக்கு ஆடுற ஆட்டத்தை பாரு, திரள் நிதிக்கும் திருட்டு நிதிக்கும் வந்து என்ன வித்தியாசம் தெரியாம அண்ணன் பேசுறாரு. நாம் தமிழர் கட்சி வாங்குவது வந்து திரள் நிதி, திருட்டு நிதி அல்ல, உருட்டு நிதியும் இல்ல. விடுதலை சிறுத்தைகள் வாங்குறது முழுக்க முழுக்க வாங்குற நிதி என்ன நிதி தெரியுமா, உருட்டு நிதி. எதாவது சொல்லி உருட்டி மிரட்டி வாங்கிறது, அந்த மிரட்டு நிதி உருட்டு நிதிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு சாரம். நாம் தமிழர் கட்சிக்கு ஒருபோதும் பொருந்தாது, புரிஞ்சுங்களா. நாம் தமிழர் கட்சியில கட்ட பஞ்சாயத்து பண்றவன், ஊரடிச்சு உலையில வர்றவன், ஏமாத்துறவன் இவெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வர முடியாது, வந்தாலும் அங்க நிக்க முடியாது. அப்படியே ஊரடிச்சு உலையில ஓட்டவன், கட்ட பஞ்சாயத்து போட்டவன் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தாலும் தன்னைத்தானே திருத்திக் கொள்ளணும், இல்லைன்னா அதுல நிக்க முடியாது. இதே உண்மை. அண்ணன் சமூக நீதி அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் இனிவரும் காலங்கள்ல, இவ்வளவு நாட்களா வந்து 55-60 வயசு நெருங்கி வந்திருக்கணும் அண்ணன் அவர்கள். அதனால வந்து ஒரு வார்த்தை மெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு அந்த வார்த்தைகளை வந்து தவிர்த்துடுங்க. கருத்தியலான வாதங்களுக்கு சரியா இருக்கும். நம்ம ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி வந்து அதற்கு முன்பாக வந்து இந்த வார்த்தை வந்து நமக்கு சரியா இருக்குமாங்கிறத பொறுத்துதாங்கிறத பார்க்கணும், புரிஞ்சுட்டீங்களா. தென் மாவட்டங்கள்ல ஒரு சில நேரங்களில் நீங்க விதைச்ச விதைகள் வந்து சாதாரண விடயம் இல்லை. ஐயா இமானுவேல் சேகரன், ஐயா முத்துராமலிங்கத்தை அவரை பத்தி என்னென்ன வாதங்கள் பேசுறீங்கிறது தெரியும். முரண்பாடு இருக்கு, இல்லைன்னா சொல்லல. உடனே தமிழர்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா வந்து நீங்க பொண்ணு கொடுத்துருவீங்களா, பொண்ணு எடுத்துருவீங்களா, இப்படி எல்லாம் ஒரு வாதத்தை முன் வைப்பீங்க, புரிஞ்சுட்டீங்களா. இப்பத்தே இந்த காலகட்டத்துலதான் தமிழர் என்ற ஒரு கூட்டம், ஒரு நமக்கான ஒரு அரசியல் வேணும் அப்படிங்கிறது வந்து ஒன்று தேர்ந்து நிக்கிறியான், புரிஞ்சுட்டீங்களா. அதுவும் திரைக்கவர்ச்சி வந்து உடைச்சிருக்கு. அது நாளை தேர்தல் களம் இருக்கு, நாளைய அரசியல் களம் இருக்கு, அப்போ அதை எதிர்கொள்ளுவோம், அது வேற. அப்போ உங்க பிறவி கடனை வந்து தமிழ் சமூகத்திற்கு செய்யற தொண்டு என்பது தமிழ் சமூகங்களை துண்டாடாம தமிழ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துறதுக்கான என்ன வேலை திட்டம் என்பதை வந்து நீங்க பார்க்கணும். விடுதலை சிறுத்தைகள் சரியா இருந்தா எதுக்கு நாம் தமிழர் கட்சி வருது? 2008க்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு என்ன? ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் தலைமையா இருக்கிற தகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு இருந்துச்சு. 2009க்கு பிறகு இல்லை. என்னைக்கு போய் ஈழ மண்ணில் கால் பதிச்சு அண்ணன் ராஜபக்சேவை சந்திச்சுட்டு வந்தாரோ அன்றே அது முடிஞ்சிருச்சு. இன்றைய அரசியல் நிலைப்பாடு என்பது முழுக்க 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 தலித்தியத்தினுடைய தாரக மந்திரம் விடுதலை சிறுத்தைகள், தலித்தியத்தினுடைய விதைகள் விடுதலை சிறுத்தைகள். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் துண்டாடுகிற பெரும் சக்தியாக இருக்குது விடுதலை சிறுத்தைகள். இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றால் தமிழ் தேசிய அரசியலை பேசிய விடுதலை சிறுத்தைகள் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதற்கு பிறகு வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கும் தொடர்ந்து முட்டு கொடுப்பது என்பது தமிழ் தேசிய அரசியல் அல்ல, அது சாதி ஒழிப்பல்ல, அது கடவுள் மறுப்பல்ல. இது ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தைகள் என்ற அரசியல் கட்சியில் வயிறு வளர்க்கும் முதலாளிகள் அரசியல் என்ற பெயரில் ஒரு ஆகாவளி கோட்பாடை கொண்ட இந்த தலித்திய தற்குறிகள் வந்து
ஒருபோதும் திரள் நிதியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. அதனால விமர்சனம் பண்ணுங்க, பதில் விமர்சனம் வரும், அதை கடந்து போங்க. நீங்களும் வந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணுங்க. திரள் நிதியை தவிர்த்து வந்து அண்ணன் என்னென்ன பண்றாரு, என்னென்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, என்னென்ன கொள்கை கோட்பாடுகள்ல வந்து விமர்சனம் இருக்குங்கிறத பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணுக்கும் உப்புக்கும் உதவாத திரள் நிதி அது திருட்டு நிதி, அது வாங்கக்கூடாதுங்கிறது வந்து மிகவும் வேடிக்கையானது. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது வந்து தமிழ் தேசிய அரசியல், சரி அதுவும் கூட பிடிக்கலையா, எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் பிடிக்காது, தலித்திய கோட்பாடு தான் சரினா, நான் அதாவது வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து மனிதனா கூட வாழணுங்கிறது கூட சொல்லிக் கொடுங்க. நன்றி.